வணக்கம். இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். ஒருத்தரை புதுசாக வேலைக்கு வைக்கிறோம் அப்படிங்கும்போது 1008 விஷயங்கள் விசாரிப்போம். இதில் வந்துட்டு சொந்தக்காரங்களை வைக்கிறது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப தெளிவாக ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். நீ என்ன பண்ண போகிற, ஏது பண்ண போகிறேன்னு. அது ஒரு சம்மந்தியை கூட்டு வந்து வீட்டில் வேலைக்கு வச்சுக்கிறேனாக்கும், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும், இதுதான் உங்கள் வேலை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி தான் வேலையில் சேர்க்கணும். அதை விட்டு நீ வந்து உட்காந்து டீ குடி அப்படின்னு சொல்கிறது வந்து எவ்வளவு கேவலமான விஷயம் அப்படிங்கிறது தான். அதுவும் முக்கியமாக பொட்டி கடையே வச்சுருந்தா கூட நிச்சயமாக ஒரு மளிகை கடை வச்சுருக்கிற ஒரு மனுஷன் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கணும் பாண்டியன். பாண்டியன் எல்லாத்துலேயும் தாண்டுவார். ஆனால் மயில் வீட்டுக்கிட்ட மட்டும் அவர் ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடும், ஒன்றுமே சொல்லலை. இதை விட கொடுமை என்னன்னாக்கா, அவருக்கு ஜாமான் வாங்குறது பிள்ளைகிட்ட அவர் கடலை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் வரல, இவர் தூக்கி பெட்டியை தூக்கி வைக்கேன், ஜாமானை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பாண்டியன் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது தான். இது கடைசியில் பிரச்சனைக்கு எங்கே போய் வழிவகுக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்புறம் உடனே அவர் கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனப்பார், என்னப்பா நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டீங்கன்னு சரவணன் கேட்குறான். என்ன பண்ணுறது, நம்ம தானே வேலை பார்க்கணும் அப்படிங்கிறார். அப்போ அறுபதுக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கும் அவர்கிட்ட பதில் இல்லை. அவர் கிளம்பி போயிடறாரு. கிளம்பி போகிறதுனா ஒரு பாட்டில் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாரு. எடுத்து குடிச்சிட்டு உட்கார்றாரு. போய் அவர் கல்லாவில் பணம் கொடுத்தா பணத்தை வாங்கிட்டு போய் நேராக போய் கல்லாவில் போடுறாரு. கல்லாவில் போடும்போதே சரவணனோ பழனிவேலோ, இது உங்கள் வேலை இல்லை, தயவு செஞ்சு நிறுத்துங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்களால சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியலனாக்க பாண்டியன் சொல்லலை அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த மாதிரி தான் வீணாக போகிறது. சொந்தக்காரங்களை கூட வச்சுக்கிட்டாவே நிறைய நேரத்தில் பொழப்பு போயிடும் அப்படிங்கிறது தெரியும். அவனால் தான் கெட்ட பேர் வருங்கிறது தெரியும். அப்படி அவங்கள வச்சுக்கிட்டு வேலை வாங்கணும் அப்படின்னாக்கா எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி இதைத்தான் நீ செய்யணும், இதைத்தான் நீ செய்யக்கூடாது, வாட் ஆர் டூஸு டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். இது எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாண்டியனை காமிக்கிறது. பாண்டியன் இல்லை, பழைய கடனா எப்படி இருக்கும், ஒரு பிஸ்னஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு எழுதுறதுனால தான் இந்த பிரச்சனையே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணுறாங்க கடைசியாக கிளம்பிப்பார். இவர் வந்துக்கிட்டு கண்டதை குடிக்கிறாரு, இருக்கிறார். சொல்கிறாங்க இது உட்காரக்கூடாதுன்னா, அதெல்லாம் வசதியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது, இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பாட்டில் விசிட்டு இருக்காரு. அவருக்கு தான் இங்கீதம்னா என்னன்னு தெரியாத ஒரு மானங்கெட்ட மனுஷன் அப்படின்னா ஜென்ம புத்தி. கடைசியில் வந்து டீ குடிக்க போகிறேன்னாக்கா, டீ குடிக்க போறியா, சரி நானும் வரேன், என்னை கூட மாட்டியா அப்படிங்கிறாரு. ஏப்பா இப்போ தானே கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வேறு இது வேறு அப்படின்ட்டு. சரி நான் வரல, வரும்போது டீ வாங்கிட்டு வா, வடையை ஆறாமல் கொண்டு வந்துடு அப்படிங்கிறாரு. அட்லீஸ்ட் அப்போ சரவணனுக்காக பேசாட்டி மாமாவுக்காக பேசுகிறேன். அவர் யார், என்ன வயசு தெரியுமா அவருக்கு? அவர் டீ வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வாங்குறீங்க, என்ன விளையாட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருக்கணும். அப்பையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாமே இப்படி தான், தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறதுன்னு கதை சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இப்போ விட்டுருவாங்க, அப்புறம் கடைசியாக ஒரு நாள் குத்துதே கூட இதேன்னு கிடப்பாங்கிறது தான். அப்புறம் உட்காந்துருக்கிறாரு. ஒரு ஜாமான் வாங்க வராங்க ஒருத்தர், அவங்கள்ட்ட பணத்தை வாங்கி போடுறாரு. அப்புறம் ஒரு சரவணன் காணாமல் போயிடறான். காணாமல் போகிறப்போ வந்து ஒரு பணத்தை நிற்பார். ஐயோ இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு அதான் தன்னுடைய வேலையை ரொம்ப நாள் கழிச்சு காப்ப ஆரம்பித்தேன், ஆனால் பரவாயில்லை, நாளே காமிச்சிட்டாரு. அப்போ இவங்க கடையில் சிசிடிவி கேமராவெலாம் இருக்காது வழக்கமாக. இவங்க வந்துட்டு இந்த கடையில் வந்து இந்த கதையில் இவங்க எழுதுகிற கதையிலலாம் நம்பருங்கிறது இருக்காது, சிசிடிவி கேமரா இருக்காது, போலீஸ் இருக்க மாட்டாங்க, கோர்ட் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பண்ண போகிறார், பணத்தை திருடுனதுக்கு பார்ப்போம் எப்படி போகுது.